வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் ஒன் பாட் ரெசிபி. ஆக்சுவலாக பருப்பு தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் காயெல்லாம் வதக்கி போடணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இது ஒன் பாட் ரெசிபி. ஸோ நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு இருக்கீங்களா, அது உங்களுக்கு எவ்வளோவையோ 1 டம்ளரோ 1.5 டம்ளரோ நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அந்த பருப்பை அலசிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு குக்கரில் விசில் வச்சுருங்க. ஒரு 5 to 6 விசில் வச்சுருங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சள், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 5 to 6 விசில் வச்சுருங்க. இந்த 5 to 6 விசில் வச்சதுக்கப்புறமா அது ரெடி ஆகிடும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு. ஸோ நல்லா வெந்துருச்சு. பருப்பு கூட அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், இன்றைக்கி இது போட்டு தான் நான் சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா அது நல்லா வேகட்டும். மாங்காய் இப்போவே போடாதீங்க, அது கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா இப்போவே போட்டால் மாங்காய் கரைஞ்சிரும், அப்புறம் ரொம்ப புளிப்பாயிடும். ஸோ அதை நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஸோ இந்த காய் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூளும் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு பருப்பு வேக வைக்கும் போதே போட்டாச்சு. ஸோ இப்போ மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆட் பண்ணதும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும், வேகட்டும். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காய் நல்லா கொஞ்சம் அரை இதில் வெந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ அந்த மாங்காவையும் அப்புறமா புளி தண்ணியை எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறமா இது நல்லா கொதித்து வரணும். காய் நல்லா வெந்து நம்ம போட்ட மாங்காவும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்துச்சுன்னா சாம்பார் ரெடி. நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தாளித்து கொட்ட வேண்டியதான். அதுக்கு ஒரு குட்டி பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு, அப்புறம் கொஞ்சம் சீரகம், அப்புறம் 2 காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், இதெல்லாம் போட்டு தாளித்து அந்த சாம்பாரில் கொட்ட வேண்டியதுதான். அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப ஈஸி ஒன் பாட் ரெசிபி தான். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவ்வளோதான். ஃபைனலாக தாளித்து கொட்டிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சு போச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.